ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம 24வது பாசுரத்தை தான் அனுபவிக்க போகிறோம். ஆண்டாள் நாச்சியார் நேற்று பெருமாள் தூங்கி எழுந்து வரும் அழகை ரொம்ப நன்னா ரசித்து பாசுரத்தில் சாதிச்சிருந்தா. இன்னைக்கு பெருமாள் அப்படியே நடந்து வரவும் அந்த நடை அழகில் மயங்கி அவரோட திருவடிக்கு பல்லாண்டு சாதிச்சிருக்கா ஆண்டாள். இன்னைக்கு அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்ட்டு திருவிக்கிரம அவதாரத்தை தான் முதல்ல எடுத்து கையாள்றா இந்த பாசுரத்தில். தன்னோட சிறிய திருவடியை காமிச்சு மாவலி மூவடி மண் குடு அப்படின்னு யாசகம் கேட்ட பெருமாள் அப்படியே கிடுகிடுன்னு வளர்ந்து பெரிய உருவம் எடுத்து 2 அடியால் இந்த உலகத்தையெல்லாம் தாவி அளந்த அந்த திருவிக்கிரம அவதாரத்தோட திருவடிக்கு ஒரு பல்லாண்டு சொல்கிறா நம்மளோட ஆண்டாள் நாச்சியார். அதுக்கப்புறம் ராமர் 14 வருஷம் வனவாசம் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் அயோத்தியாவிலிருந்து தெற்கு பக்கம் வரைக்கும் நடந்தே வந்தா இல்லையா? அப்படி வந்து ராவணர்களை எல்லாம் கொன்று வதம் பண்ணின அந்த திருவடிக்கு பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறா. சகடாசுரன் ஒரு வண்டியோட சக்கர வடிவில் வந்தான். அந்த சக்கரத்தை பெருமாள் அப்படியே லேசாக அப்படி ஒரு தட்டின உடனே அந்த சகடாசுரன் வதத்தை முடிச்சுட்டார். அப்படிப்பட்ட திருவடிக்கு ஒரு பல்லாண்டு. அதுக்கப்புறம் கன்று ரூபத்தில் வந்த அசுரனை சுழற்றி மரத்து மேலே எடுத்து வீசினா அந்த வதத்துக்கும் ஒரு பல்லாண்டு பாடுறா. மழையா கொட்டுன்னு கொட்டுறா இந்திரன் கோவப்பட்டு. அங்கே இருக்கிற கோபர்கள் கோபியர்கள் மாடு கண்ணுகள் எல்லாரையும் பெருமாள் கோவர்தன மலையை அப்படியே அழகாக தன்னோட சுண்டு விரலில் தூக்கி எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணா இல்லையா? அப்படி அந்த திருவடிக்கும் ஒரு பல்லாண்டு பாடுறா. மேலும் ஆண்டாள் சொல்கிறா, உன்னை வந்து போற்றி பாடுறதே நாங்கள் பரம பிரயோஜனமாக நினச்சின்னு இருக்கோம். அதனால் சீக்கிரமாக வந்து ஆராய்ந்து எங்களுக்கு நீ அருள் பண்ணணும், மனசு இறங்கி அருள் பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக ஆண்டாள் சாதிக்கிறா. இந்த பாசுரத்தை தான் கீர்த்தனா இன்னைக்கு பாட போகிறா. கேட்டு மகிழுங்கோ. மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீலா துங்கஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் சும்சுதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி सोशिष्टायां सृजनिगणितं यापनाकृत्य भुङ्क्ते गोदादसि नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு வண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தானர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாரை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சேற்றாய் திரள் போற்றி. அன்றி உலகம் அளந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சேற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகடம் முதைதாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. பொன்ற சகடம் முதைதாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. எந்தன்
சேவகமே ஏத்தி பறை கொள்வார். இண்டியா வந்தோ இண்டியா வந்தோ இண்டியா வந்தோமி ரங்கேலோரம்பாவாய் இரங்கேலோரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.